அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இருக்க நிலைமை ரொம்ப மோசமா போகுது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் கார்டு எப்பதான் போடுவாங்க? ராசியின் அதிபதியான செவ்வாய் சனியை விட்டு விலகி ராகுவுடன் 22/4/2024 முதல் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய். அவர் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அங்கு சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைந்திருப்பதன் காரணமாக சுக்கிர மங்க யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் 3, 7, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் பார்க்கிறார். எனவே தைரியஸ்தானம், சப்தமஸ்தானம் மற்றும் ருணரோக சத்ருஸ்தானமானது வலுப்பெறுகிறது. இதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் விலகி வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வில் பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு. செவ்வாய் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளில் பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும். அது மட்டுமல்லாது நடுநிலையான பலனை 5, 10 மற்றும் 9 ஆகிய இடங்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனிக்கு தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏனென்றால் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அதேபோன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. ஆனால் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார். செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல, செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர். சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார். செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனையும் சனியையும் பார்க்கிறார். சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்கிரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சனி செவ்வாயினுடைய இணைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன், ராகு, கேதுவை பார்க்கிறார். ஆனால் புதன் சமகிரகமாக செவ்வாயை பார்க்கிறார். ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வேளையில் இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எண்டு கார்டு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது. ஏனென்றால் அடுத்த 45 நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாகவே சனி செவ்வாயின் இணைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதைவிட 2 பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலை
சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார், புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சுக்கிர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்ல, 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மேசராசிக்கு மாறிவிடுவார். எனவே மிக குறுகிய நாளில் சுக்கிர மங்கள யோகமும் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு. ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. எனவே அடுத்த 45 நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்தாலும் அவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடக ராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் செவ்வாய் சகோதரக்காரகன், பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்வேகக்காரகன் என பல்வேறு விதமான பணிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார். எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் 45 நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது. ஆனால் முடிவே இல்லாத வகையில முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது. சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும். இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், விவசாயம், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கும். ஆனால் இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகுது என்று சொல்லக்கூடிய வகையில் சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைகிறாருங்க. இதன் காரணமாக சில சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது விரயஸ்தானம் என்பதால் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் கூட விரயத்தை அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் நிறைந்துள்ளது. எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானத்தில் பண வரவு அதிகரித்தாலும் கூட விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. எனவே சுப நிகழ்வுகள்ல வெற்றி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சப்தம பார்வையால் ரூணு ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் நிறைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தொல்லைகளை விலக்குவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அஷ்டம பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குகிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இனிமையான பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சுப செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகமும் வீட்டில் மங்கள ஓசை நிறைவாக கேட்பதற்கான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில்
உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். கால்நடை வளர்ப்புல அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி கிட்டும். சில அலைச்சல் இருந்தாலும் கூட அதன் காரணமாக ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த தருணம் மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சற்று அலைச்சலும் கூடுதலாக விடயத்தையும் சந்தித்து வந்தவர்களுக்கு அந்த அலைச்சல் குறைந்து சில மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. புதிய ஒப்பந்தங்கள் தொழில்துறை ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.